திரு அமலோற்பனானந்த், நீங்கள் அவரோடையும் பணியாற்றிருக்கிறீங்க, திரு பாலாஜி அவர்களோட பணியாற்றிருக்கிறீங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பாலாஜிங்கிற மருத்துவர் மீது அவர் நிறைய தொடர்ச்சியாக அரசு பணியில் இருந்திருக்கிறாரு, மருத்துவமனைகள் இருந்திருக்காரு, கீமோதெரப்பியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தாயாரும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த இளைஞர்கிட்ட வேற ஒரு புரிதல் இருக்குது. இது எங்கே தவறு நடந்திருக்குன்னு ஃபஸ்ட் பாலாஜி மேலே நடந்த தாக்குதல் எனக்கு மிக அதிர்ச்சி அளிச்சது. அவர் எனக்கு நண்பர், என்னோட ஒன்றா சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு கீமோதெரப்பி தேவைன்னா அவர்கிட்ட நான் டெஃபினட்டாக போவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவருடைய மருத்துவ குணங்கள் மேலேயும் அவருடைய ஆஸ் எ பர்சனல் டாக்டர் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை உண்டு. அவர் வெகு விரைவில் நல்லா குணமடைஞ்சு மறுபடியும் பழைய புத்துணர்வோடு வந்து இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் சேவை செய்யணும் என்று நான் மனமாற விரும்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்றைக்கு நடந்தது டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி இது ஒரு குறியீடு, சிம்டம் ஆஃப் அ லார்ஜர் டிசீஸ். நம்ம லார்ஜர் டிசீஸ் என்னன்னு பார்க்கணும். லார்ஜர் டிசீஸ் பேஷண்ட்டுங்களுக்கும் டாக்டர்களுக்கும் பொதுவாக அரசு மருத்துவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிளாஸ் வால் மாதிரி ஒன்று உருவாகிட்டு வருது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இன்றைக்கு விலை எல்லாத்துலேயும் அதிகமாகிட்டு வர சமயத்தில் இந்தியாவில் தான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகம், தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகம். அப்படி விலை கொடுத்து சிகிச்சை செய்ய முடியாத லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே ரிக்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தமிழக அரசு இந்த அரசு மருத்துவமனைகள் உங்களுக்கு சொந்த, நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பல புது மருத்துவக் கல்லூரிகள் கட்டுறாங்க. இன்றைக்கு இந்த டிஃபிகல்ட் சர்ஜரி பண்ணாங்க, இன்னைக்கு அந்த டிஃபிகல்ட் சர்ஜரி பண்ணாங்க, இதை இலவசமாக பண்ணோம், அந்த மாதிரி டெய்லி பத்திரிகைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆகவே மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. லட்சக்கணக்கானவர்கள் டெய்லி வராங்க, ஆயிரக்கணக்கான சர்ஜரி எவ்ரிடே நடக்குது. ஆனால் இது போன்ற ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று நடக்கும்போது இது வயலன்ஸாக வெடிக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்யாகும் போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வர்றது துரதிருஷ்டம். இதற்கு பல காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி இன்க்ரீசிங் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆகவே பிரைவேட்ல போக முடியல. ரெண்டாவது, இன்க்ரீசிங் குவாக்கரி. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் டெலிவரியா வீட்டில் பண்ணிக்கங்க, வேக்சினா போட்டுக்காதீங்க, மஞ்சா காமாலைக்கா என்கிட்ட வைத்தியம் இருக்குது, ஃப்ராக்சரா இங்கே வாங்க, இதெல்லாம் பொய். நீங்கள் இந்த அரசாங்கத்தெல்லாம் நம்பாதீங்க, இவங்கெல்லாம் உங்களை ஏமாற்றுவாங்க, கேன்சரா எங்ககிட்ட மருந்துக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க என்று எஸ்டாப்ளிஷ்டு விஞ்ஞான ட்ரீட்மெண்ட் மேலே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறதுக்குனே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. ஓகே, இது பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆகவே மக்கள் மத்தியில் ஒருவேளை இவங்களாம் ஏமாத்துறாங்களோ, இவங்களாம் போய் சொல்றாங்களோ சொல்லி டாக்டர் கிட்ட வரும்போது ஒரு நம்பிக்கையோட வர்றதில்ல, ஒரு அவநம்பிக்கையோட வராங்க. இந்த அவநம்பிக்கையை விதைத்ததுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு குவாக்கரிலாம் இருந்துதான். ஓகே. மூன்றாவதாக, இவர் சொன்ன மாதிரி இன்க்ரீசிங் கார்பரேட்டைசேஷன். இன்றைக்கு முன்ன மாதிரி சின்ன நர்சிங்ஹோம்லாம் இல்லை. ஓகே, பெரும் பெரும் மருத்துவமனைகள் $1 பில்லியன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வரவங்க. ஸோ அவங்க தே வில் கம்பீட் ஃபார் த சேம் பேஷண்ட்ஸ். ஸோ அவங்க தனி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. பேஷண்ட்லாம் எங்ககிட்ட வாங்குவாங்க. இப்படி இருக்கிற பேஷண்ட்டுங்களை நீங்கள் பிரிக்கும் போது இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் வரும். அங்கே போனால் நல்லா இருக்குமோ, இங்கே போனால் நல்லா இருக்குமோ, ஒருவேளை இவங்க தப்பாக பண்ணியிருப்பாங்களோ, இங்கே போகலாமா. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் ஏன் வந்தது? டாக்டருக்கு மேல ஒரு நம்பிக்கை இன்மை இருக்கு. இந்த நம்பிக்கை இன்மையை விதைக்கிறதுக்கு பல இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, பல நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் டாக்டர்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் வால் இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்லக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு லார்ஜர் இஷ்யூ அதை நம்ம பேசுவோம். ஆனால் அடிப்படையில் ஒரு சர்வீஸ் செக்டர், இது டாக்டர்ஸோட வேலை சர்வீஸாக தான் பார்க்குறாங்க, சொசைட்டிக்கான சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது மாறிடுச்சுன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதனால வரக்கூடியதாகவும் இது இருக்கா அந்த சிக்கல்? இப்போ உலக லெவல்லையே ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி இந்த ஒரு நீ கஸ்டமர், உனக்கு நான் கஸ்டமருக்கு நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு நிலைமை விட்டது. அவங்கள ஒரு கன்சியூமராக பார்க்கறது, அல்லது கன்சியூமர் அவங்களுக்கான ரைட்ஸ் இவங்க கொடுத்தாகணுன்றது. இவர் சொன்ன மாதிரி எல்லா நோயுமே நல்லாகாது. உதாரணமாக நான் கீமோதெரப்பி டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்கிறேன். முடியாத பட்ச முற்றிலும் அதிகமான ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் கீமோதெரபிக்கு பெரும்பான்மையாக போகிறாங்க. அவங்க இங்கே போகிறதுக்கு முன்னாடி 10 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கே விலை அதிகம் கீமோதெரபி ட்ரக்ஸ்ன்னு சொல்லி தான் இங்கே இலவசமாக அரசு மருத்துவமனைக்கு அதுக்காக வராங்க. அப்படி வரும்போது நீங்கள் எந்த கீமோதெரபி டிபார்ட்மெண்ட்னா உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 இயர் டேட்டா எடுத்தீங்கன்னா அதில் 40-50% கூட மார்டாலிட்டி இருக்கும்.
ஏன்னா இறப்பு தவிர்க்க முடியாது கீமோதெரபிக்கு வர்றவங்களே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கேன்சர்ல தான் இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஸ்டேஜஸ் பத்தியும் சொல்றாங்க. நான் செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், ஆனா 5th ஸ்டேஜ் அது எனக்கு அந்த பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த கேஸ் நம்ம தெரியாதனாலும் இப்போ பேஷண்ட்ஸ் கிட்டயோ அல்லது பேஷண்ட் சார்ந்து வரவங்கள்ட்டயோ இந்த கிளாரிட்டியோடலாம் வர்றாங்க, அல்லது இது நீங்க சொன்ன மாதிரி கூடுதலான தகவல்கள் அல்லது வேறு மருத்துவர்கள் சொல்றதுலேருந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பா ஆகலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கும் அவருடைய வியாதியும் கீமோதெரப்பினுடைய லிமிட்டேஷன்ஸும் அதனுடைய ப்ரோக்னோசிஸ் பற்றியெல்லாம் வந்து விளக்க வேண்டியது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கடமை. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு மருத்துவமனையில் நீங்கள் கீமோதெரப்பி எந்த டிபார்ட்மெண்ட்டாக போய் பாருங்க, 100 பேஷண்ட் நின்றுட்டு இருப்பாங்க. டாக்டருக்கு 100 பேஷண்ட்டுக்கும் எல்லா மருந்துகளையும் பற்றி விவரிக்க முடியாது. கீமோதெரப்பின்றது வந்து அது கேன்சர் மட்டும் அல்ல, கேன்சரை தாங்கி இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கான மருந்து. அவருக்கு கேன்சர் மட்டும் இருக்காது, கூட டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். அவருக்கு இந்த கீமோதெரப்பி கொடுக்க முடியாது, அந்த கீமோதெரப்பி கொடுக்கலாம். இது வந்து மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன். நீங்க 2 கீமோதெரப்பி டாக்டர் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மருந்து சொல்லலாம், இன்னொரு மருந்து சொல்லலாம். இவர் சரி அவர் தவறுன்றது கிடையாது. அந்த ஃபீல்ட் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட், ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் ஒரு விதமா, அந்த ஃபீல்ட் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட். ஆகவே டிஃபரன்சஸ் ஆஃப் ஒபினியன் வரும். ஆகவே இவங்க போய் வெளியே யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம், அவங்க ஒரு வேற ஒபினியன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த ஒபினியன் வச்சுட்டு இவர் தவறுன்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்தது தவறு. அதை விட இதை வந்து வயலண்டா தான் நான் சால்வ் பண்ணுவேன், ஒரு கத்தி நிச்சயமா. அது வந்து நம்ம யாருமே ஒரு வன்முறையை வந்து அது வந்து கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டியது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அரசு மருத்துவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம வந்து பேரிடர் காலங்களில் பார்க்குறோம். ஒரு கொரோனா காலங்கள்னா தனியார் மருத்துவமனைகள்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. முதல் வேவ்ல வந்து முழுக்க அரசு மருத்துவர்கள் தான் இருந்தாங்க. அதெல்லாம் மாற்று கருத்தில் நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். டாக்டர் சுமந்த் இணைஞ்சிருக்காரு. நான் உங்கள்கிட்ட நிறைவு கருத்தாக வரேன், ஏன்னா ஒரு சுற்று முடிச்சுட்டு வரத்துக்கிறோம். சுமந்த், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சுமந்த்? இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வு இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது இது ஒரு ட்ரெண்டாக மாறக்கூடியதாக அல்லது ஒரு அச்சுறுத்தலாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்ல, ட்ரெண்டா மாறக்கூடியதுன்னு பார்க்கல, ஏற்கனவே இதுதான் ட்ரெண்டா தான் நான் பார்க்கிறேன். முதல்ல வந்து இது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். அதுல யாருக்குமே வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுல 2-3 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்றாங்கிறதுக்கும் சில சஜஷன்ஸ் இருக்கு. ஒன்று, மெடிசன் அப்படிங்கிறது, மருத்துவம் என்பது ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ் கிடையாது, கேரண்டி கிடையாது. இப்போ மெனி பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிம்பிள் விஷயம் தானே, இப்ப இந்த கேஸ் விடுங்க, இந்த கேஸ் வந்து அட்வான்ஸ் கேன்சர் கீமோதெரப்பி கொடுக்கிற ஸ்டேஜ், அது வேற விஷயம். பட் சில டைம் பிரசவத்துக்கு வராங்க, ஆர்டினரி டெலிவரிக்கு வராங்க, அதுலயும் உயிர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஒரு காரை ரிப்பேர் பண்ற மாதிரி விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு பார்ட்டை மாத்தி காரை ரெடி பண்ணிடலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் மருத்துவர்களால் சாதாரண சில கண்டிஷன்ஸ்ல கூட இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மெயின் பாயிண்ட் வந்து அதுல நெக்லிஜென்ஸ் இருந்ததா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ ரெண்டாவது விஷயம், ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பேஷண்டினுடைய உரிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன. உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. சோ அவங்க வந்து உதாரணத்துக்கு அவங்க மருத்துவர்கள் கிட்ட உண்மையான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும், பொய் பேசக்கூடாது, எதையும் மறைக்க கூடாது. அதே சமயம் மருத்துவர்கிட்ட கொடுக்க வேண்டிய தகுந்த மரியாதை அளிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயே போர்ட்லயே போட்டு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்னு போட்டிருப்பாங்க.